ஹலோ மக்களே, மாநிலங்களவையில் பெரும்பான்மையை இழந்தது ஏன்? டி.ஏ. மசோதாக்களை நிறைவேற்றுவதில் சிக்கல். அதிமுக, ஒய்.எஸ்.ஆர். நம்பியிருக்கும் பாஜக. புதுடில்லி மக்களவைத் தேர்தலில் தனி பெரும்பான்மை பெற தவறிய பாஜக மாநிலங்களிலும் பெரும்பான்மை பலத்தை இழந்தது. நாடாளுமன்ற மாநிலங்களவை என்பது 12 நியமன உறுப்பினர்கள் உட்பட மொத்தம் 245 உறுப்பினர்களை கொண்டது. இந்த மொத்த எண்ணிக்கையை கணக்கிடும் போது ஒரு மசோதாவை நிறைவேற்ற பெரும்பான்மை தேவை எண்ணிக்கையாக கருதப்படுகிறது. 123 உறுப்பினர்கள் ஆதரவு. ஆனால் தற்போது மாநிலங்களவையில் பலம் 226ஆக உள்ள நிலையில் தனி பெரும்பான்மைக்கு 114 உறுப்பினர்கள் தேவை. இந்நிலையில் மாநிலங்களவை நியமன எம்பி.க்களான ராகேஷ் சின்ஹா, ராம் சகால், சோனல் மான்சிங், மகேஷ் செத்மலானி ஆகிய 4 பேரும் நேற்றுடன் ஓய்வு பெற்றதால் தற்போது மாநிலங்களவையில் பாஜகவின் பலம் 86ஆக குறைந்துள்ளது. அதனால் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பலம் 101 என்ற நிலையில் உள்ளது. காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு தற்போது 87 மாநிலங்களவை உறுப்பினர்கள் உள்ளனர். காங்கிரசுக்கு 26, திரிணாமுல் காங்கிரசுக்கு 13, திமுக, ஆத்மி கட்சிகளுக்கு தலா 10 மாநிலங்களவை உறுப்பினர்கள் உள்ளனர். 9 உறுப்பினர்களை கொண்ட பிஜு ஜனதா தள கட்சிகள் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு எதிர்க்கட்சியாக செயல்படுகிறது. இதனிடையே பாஜக மட்டுமல்லாது என்.டி.ஏ. கூட்டணிக்கு மாநிலங்களவையில் பெரும்பான்மை இல்லாததால் புதிய மசோதாக்களை நிறைவேற்றுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. மாநிலங்களவையில் காலியாக உள்ள 11 இடங்களில் 10 இடங்கள் மக்களவைத் தேர்தலில் மாநிலங்களவை உறுப்பினர்கள் வென்றதால் ஏற்பட்டவை என்பது குறிப்பிடத்தக்கது. காலியான இடங்களில் இந்தியா கூட்டணி சார்பில் 3 புதிய உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாஜக, காங்கிரஸ் 2 கூட்டணிகளிலும் இல்லாத அதிமுகவுக்கு 4 உறுப்பினர்களும், ஒய்.எஸ்.ஆர். காங்கிரசுக்கு 11 உறுப்பினர்களும் உள்ளனர். எந்த அணியிலும் இணையாமல் உள்ள அதிமுக ஒய்.எஸ்.ஆரை ஆதரித்ததால் தான் பாஜகவால் புதிய மசோதாவை மாநிலங்களவையில் நிறைவேற்ற முடியும். தேங்க்யூ.